ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வள்ளல் இருந்த மலைதனை வலம் வருதல் வாய்மை என்பது சம்பந்தர் வாக்கு. இறைவனின் கோவில் கொண்டிலங்கும் திருத்தலங்களுக்கு செல்வதே புண்ணியம். உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. கட்டுமான கலைகள், அமைப்பு முறைகள், வழிபாட்டு ஆகம நிலைகள் என ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வகையில் தெரிகின்றன. இது பெருமாள் கோவில், இது அம்பாள் கோவில், இது ஈஸ்வரன் கோவில் என வேறுபட்டது போல் நமக்கு தோன்றினாலும் அன்பு கருணையின் அடிப்படையில் எல்லா ஆலயங்களும் ஒன்றே, எல்லா தெய்வங்களும் ஒன்றே. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். சதுர்வேதி மங்கலம் என்னும் பெயரால் பழங்காலத்தில் அழைக்கப்பட்டு வந்த பகுதியே இன்று உத்திரமேரூராக விளங்குகிறது. உத்திரசேனன் என்ற சோழ மன்னன் இவ்வூரை ஆட்சி செய்ததால் உத்திரமேரூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஊரிலேயே இந்த திருக்கோயில்தான் முதலாக ஏற்பட்ட திருக்கோயிலாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் அம்மையின் திருப்பெயர் காமாட்சி அம்பிகை என்பதாகும். இறைவனின் திருப்பெயர் கைலாசநாதர் என்பதாகும். ஊர் கட்டமைப்பு ஆகம விதிப்படி ஈசானத்தில் சிவன் கோவில் என்பதற்கு ஏற்றாற் போலவே இவ்வூரிலும் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. தெற்கு பார்த்த வாசலுடன் மூலவர் கைலாசநாதர் சிவலிங்க திருமேனியுடன் கிழக்கு நோக்கி அருள்வாளிக்கிறார். மரகத பச்சையினால் ஆன சிவலிங்கத்தின் ஆவுடை காண்பவரை பிரமிப்பூட்டும் வகையில் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோயிலின் அம்மை காமாட்சி என்ற திருப்பெயருடன் நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் அடியவரை கவரும் வகையில் அருள் நோக்கோடு காட்சியளிக்கிறார். கைலாசநாதர், கேதாரீஸ்வரர், குளம்பேஸ்வரர், சோமநாதேஸ்வரர், இரட்டை தாளுகேஸ்வரர் என்று 5 சிவ திருத்தலங்கள் இருக்கும் இந்த உத்திரமேரூரில் இந்த கைலாசநாதர் திருக்கோயிலே மிக பழமையானதும் மிக முக்கியமானதுமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கைலாசநாதர் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சிவலிங்க திருமேனி 6.25 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமானதாகவும் மிக கம்பீரமானதாகவும் காட்சியளிக்கிறது. இதுவே இத்திருத்தலத்தின் சிறப்பு.
என்னென்ன கருத்துக்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். காமாட்சி அம்பிகை உடனுறை கைலாசநாதர் திருக்கோயில் முற்கால பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு பிற்பாடு சோழ மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கோயில் வரலாறு தெரிவிக்கிறது. இந்த திருக்கோயிலின் விமானம் அஷ்டாங்க விமானம் என்னும் மூலாலய விமானமாக காட்சியளிப்பதே இதன் பழமைக்கு சான்று. சைவ ஆகம் விதிப்படி வழிபாடுகள் நடைபெற்று வரும் இத்திருக்கோயில் மண்டபங்களிலும் விதானங்களிலும் சுவர்களிலும் பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் காண கிடைக்கின்றன. சுண்ணாம்பு மற்றும் களிமண்ணால் புனரமைப்பு செய்யப்பட்டு உள்ள இந்த திருக்கோயிலுக்கு இன்னும் அடியவர்கள் வந்து அருள் பெற்று செல்கிறார்கள்.
இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களில் திருப்புகழுக்கே முதலிடம். திருப்புகழின் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆற்றல் மிக்கவை, எனவே ஆக்கம் அளிப்பவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அறிவொன்றற நின்றறிவார் அறிவில் எனும் கந்தர் அனுபூதி பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் அருளியது. இப்பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் நாமெல்லாம் இறைவனை தேடி அவன் எந்தெந்த ஆலயங்களில் எழுந்தருளியிருக்கின்றான் என்று அவனை தரிசிக்கின்றோம். ஆனால் அந்த இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் நம் உள்ளங்களில் பதியும்படியாக பதிவு செய்து வைக்கிறார். பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். அறிவொன்றற நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரான்கலையோ செறி ஒன்றற வந்து இருளே சிதைய வெறிவெல்றவரோடு உறும்பேலவனே. வழக்கப்படி அனுபூதி பாடல்கள் அனைத்துமே மிகவும் சிறியவைதான், கருத்துக்களில் அளவிட முடியாத பெரியவை அவை. பாடலின் பிற்பகுதியில் செறி ஒன்றறவன் இருளை சிதைய வெறி வென்றவரோடு உறும்பேலவனே, பட்டணத்தார் அவருடைய பாடல்களில் சொன்னார் அல்லவா, விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் சுகுதுக்கம் அற்று விட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் என்னும் பாதம் தானே இங்கு வந்து என்னிடத்தே எய்தியது என்றாரே. அதுபோல இறைவன் அடியார்களை நல்லவர்களை தேடி அவன் போய் அங்கே குடிகொள்கின்றானாம். அருணகிரிநாதர் இப்பாடலில் அதைத்தான் பதிவு செய்து வைக்கின்றார். அதாவது செறி ஒன்று அற வந்து இருளை சிதைய என்பதற்கு இந்த பற்று என்று சொல்கின்றோம் அல்லவா, அது ஓரளவு அழுத்தமாக பற்றி விட்டால் பிரச்சனைகள் தான். இது எளிமையாக சொல்லுவார்கள் அந்த காலத்தில். இந்த ஆடி 18 தண்ணீரில் என்னென்னவோ மேய்ந்து கொண்டு வரும். இளைஞர்கள் நீச்சல் எடுத்து அவைகளை எடுப்பார்கள். ஒரு இடத்தில் ஒரு பெரிய கருத்த ஒரு பெரிய அளவில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. ஏதோ பெருசாக மாட்டிக்கிச்சுப்பா இன்னைக்கு. டேய் வேணாண்டா சொன்ன பற்றி இல்லை, நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன், நிறையா இருக்கும். வேகமாக நீச்சல் அடித்து போய் பாதி கரை அந்த அளவுக்கு போயிடுச்சு. பிடித்து விட்டான். பிடித்த பிற்பாடு தான் தெரிந்தது அது கரடி தத்தளித்து கொண்டிருக்கிறது. இவன் அகப்பட்டவுடன் இவனை பிடித்து கொண்டது. விவரம் தெரியாமல் கரையில் நின்றவன் கத்தினான், அப்பா அதை விட்டுவிடு, வெள்ளம் வேகமாக வருகின்றது, வந்துவிடு என்றான். தண்ணீரில் இருந்தவன் சொன்னான், அப்பா அதை நான் அப்பொழுதே விட்டு விட்டேன், அதுதான் என்னை விடமாட்டேன் என்கின்றது. கரடி பின்ன பிடிச்சா விடுமா? முன்னோர்கள் சொன்ன இக்கதை பொழுது போவதற்காக சொல்லவில்லை. ஒவ்வொன்றையும் நாம் பிடித்து கொள்கின்றோம். பிற்பாடு நாம் விட்டால் கூட அந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்மை விடாது. என்ன அதனால்தான் செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொன்னார். அப்படி பற்றுக்கோடுகள் நம்மை விட்டு நீங்க நாம் பற்றி கொள்ள வேண்டியது முருகப்பெருமானுடைய திருவடி. இதைத்தான் அருணகிரிநாதர் சொன்ன இதே தகவலைத்தான் காதன்மை கந்தா எனும் திருக்குறளிலும் வள்ளுவர் சொல்லும் பொழுது கந்தன் என்றால் பற்றுக்கோடாக இருப்பவன் என்பது பொருள் அந்த இடத்தில் தமிழில். அப்படி பற்றுக்கோடாக இருக்கும் அவனை நாம் பற்றி கொண்டால் எல்லா விதமான பற்றுகளும் விலகி போய்விடும். பிற்பாடு என்ன குறை, நாம் நலம் பெற மாட்டோமா? இதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். பாடலின் உள்ள அற்புதமான தகவல்கள் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருள்வான். என்ன நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.